நீ அரசனுடைய குடும்பம் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா கர்ணன் வந்து அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்றாரு. ஐயோ! நம்மள இப்படி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு. அப்ப எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. எல்லாரும் பேசாம இருக்காங்க. அந்த சமயத்துல துரியோதனன், அதாவது கௌரவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மூத்தவர் தான் துரியோதனன். துரியோதனன் வந்து கர்ணன் தோள் மேல கை போட்டு, "நண்பேண்டா" அப்படின்னு நட்பு பாராட்டுறாரு. என்ன சொல்றாரு? "கர்ணா, நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். உனக்கு துணையா நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவோம். நம்ம கூட்டாளி ஆவோம். நீ என்னோடு சேர்ந்துரு" அப்படின்னு கர்ணனுக்கு அந்த சமயத்துல மரியாதை குடுத்து, அடைக்கலம் குடுத்து, அவரை ஏத்துக்கிட்டாரு துரியோதனன். அப்ப அதனால என்ன செய்றாரு கர்ணன்? கௌரவர்கள் பக்கம் போயிடுறாரு. சோ அப்ப இந்த 3 வீரர்கள் பார்த்தீங்கன்னா, பீஷ்மர், துரோணர், கர்ணன் 3 பேரும் மிகப்பெரிய வீரர்கள். அவர்கள்லாம் வந்து கௌரவர்கள் பக்கம் இருக்காங்க. இந்த போர்ல நான் சொல்றேன். அப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டவர்கள் பக்கம் யார் இருக்காங்க? அந்த படம் தெரியுதா யாருன்னு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் யாரு? விஷ்ணுவின் அவதாரம். இந்த மகாபாரதத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரம் கிருஷ்ணர். சரி, எத்தனை பேர் வீட்ல வந்து பகவத்கீதை என்னும் புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இருக்கும். உங்க வீட்ல எல்லாம் கண்டிப்பா இருக்கும். பகவத்கீதை எனும் புத்தகம் இருக்கு. அந்த பகவத்கீதை நம்முடைய வந்து என்ன நம்ம புனித நூல் சொல்லுவோம். இந்து மதத்தின் மிக முக்கியமான ஒரு புனித நூல் பகவத்கீதைன்னு சொல்லுவோம். அந்த பகவத்கீதை உருவான இடம் எங்க தெரியுமா? அதோ இந்த மகாபாரத இதிகாசத்தில் தான். விஷ்ணு நம்முடைய அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வாரு. அந்த உபதேசங்கள் தான் பகவத்கீதையா புத்தகமா வெளிவந்தது. சரிங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் குவிஸ் வரும். அதுல கேள்விகள் வரும். நீங்க ஞாபகம் வைத்து அதை சரியாக விடை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இதுதான் கதை. சுருக்கமா சார் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த மகாபாரதம் எனும் ஒரு போர், குருஷேத்திர போர்ல வந்து இந்த 2 டீமுக்கு தான் சண்டை. என்னன்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மாணவர்களே? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? சரி, இன்றைக்கு தலைப்பு நான் சார் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன். மகாபாரதத்திலிருந்து வாழ்க்கைக்கான பாடங்கள் அப்படின்னு சொன்னல. இப்ப நம்ம தலைப்புக்கு போக போறோம். சரியா? சரி, இப்ப ஸ்லைட்ல பாருங்க. வாழ்க்கை பாடம் 1. இந்த மகாபாரதத்துல இருந்து நமக்கு என்ன வாழ்க்கை பாடம்? சரி, வாழ்க்கை பாடம்னா என்ன மாணவர்களே? வாழ்க்கை பாடம் வாழ்க்கை பாடம்னா, இப்ப நம்ம வந்து மனிதர்களாக வாழுகின்றோம். ஒரு குறைஞ்சது ஒரு 70, 80 வருஷம் வாழுவோமா? நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா 100 வருஷம் வாழலாம். நம்ம துன் மகாதீர் இருக்காருல்ல, அவர் பாருங்க 100 வயசு தாண்டி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆரோக்கியமாக. இப்பயும் சைக்கிள் ஓட்டுறாரு, அங்க போறாரு, வராரு, சொந்த வேலைகளை செய்துக்கிறாரு. ஆரோக்கியமாக இருந்தாங்க 100 வயசு வாழலாம். அல்லது சராசரி வயது ஒரு 70, 80 வயசு. இப்ப நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது, நாம வந்து பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல சிரமங்கள் அப்படி நம்ம எதிர்நோக்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கான பாடங்கள் வந்து நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கும். இந்தந்த தருணத்துல இந்தந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த முடிவு எடுக்கணும், இப்படி நடந்துக்கணும். அதுதான் வாழ்க்கை பாடம். சரிங்களா? அனுபவம். இந்த அனுபவத்துல வந்து உயர்ந்து நிக்கிறவர் வந்து உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காரு. அப்பா. அப்பா வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். உலகத்துல அப்பாவுக்கு உள்ள அனுபவம் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அப்பா வந்து நடமாடும் பல்கலைக்கழகம். அவருக்கோட அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு அறிவுரைகளா சொல்லுவாரு. தம்பி இப்படி செய்யாதையா, தம்பி இப்படி போ, தம்பி இப்படி நடந்துக்க, அம்மா இப்படி நடமா, இப்படி செய்யுமா அப்படின்னு அவர் சொல்றது எல்லாமே வாழ்க்கை பாடம், அவருடைய அனுபவம். சோ அததான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் வாழ்க்கை பாடம் பீஷ்மர். நான் சொன்ன மாதிரி இந்த கதையில முக்கியமான ஒரு கதாமாந்தர் பீஷ்மர். அவர் தான் முன்னோடி. அப்ப பீஷ்மரை பத்தி பார்க்கும்போது இங்க பாருங்க, வசிஷ்ட முனிவரிடம் வேதங்கள் பயின்றவர். வேதங்கள்னா என்னது உங்களுக்கு தெரியும். நம்முடைய இந்து சமயம் 4 வேதங்களால் பிரிக்கப்பட்டது. ரிக் வேதம், யஜுர்வேதம், அப்படி 4 இருக்கு. அப்ப அந்த வேதங்களை எல்லாம் வந்து வசிஷ்ட முனிவரிடம் வந்து கற்று தேர்ந்தவர் தான் பீஷ்மர். ஓகே. இரண்டாவது பாத்தீங்கன்னா பரசுராமனிடம் வில்வித்தை கற்றவர். பரசுராமர்னா உங்களுக்கு நான் சொல்லணும் எப்படி? பரசுராமர் வந்து வில்வித்தையில் உலகத்திலே அவர் தான் பெஸ்ட், அவர் தான் சிறந்தவர். பரசுராமர் வந்து ஒரு பெரிய வீரர். அவர்கிட்ட வந்து இவர் வந்து வில்வித்தை கத்துக்கிட்டாரு இந்த பீஷ்மர். சரியா? மூணாவது பாருங்க, மிக மிக பலசாலி. மிக மிக பலசாலி. அவர் மாதிரி பலம் யாருக்கும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பலசாலி பீஷ்மர். சரியா? அப்ப இவரோட முக்கியமான வாழ்க்கை படம் தான் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. தந்தையின் ஆசையை நனவாக்க, அவங்க அப்பாவோட ஆசைய நனவாக்குறதுக்காக 3 விஷயங்கள் அவர் செஞ்சாரு. 1வது அரசாட்சியை துறந்தார். உண்மையிலே பீஷ்மர் தான் ராஜா ஆக வேண்டியது, அரசராக வேண்டியது.
ஆனால் தந்தை வந்து ஒரு கோரிக்கையை வைப்பாரு. அதுக்காகவே நான் அரசாட்சியை துறக்கிறேன், எனக்கு ராஜா பதவி வேண்டாம். இல்ல நான் கேட்கிறேன், இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து நீதான் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாக்கா யாராவது வேணான்னு சொல்லுவீங்களா? வாய்ப்பே இல்ல. உடனே எடுத்துக்குவீங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியான ராஜா பதவியே துறந்தவர் தான் பீஷ்மர். ஒரு பெரிய தியாகி. 2வது பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையை துறந்தவர். அவரு கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்? தன் குடும்பத்துக்காக, தம்பிகளுக்காக, தந்தைக்காக. கல்யாணமே வேணாம், நான் கல்யாணம் பண்ணாம கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போறேன் அப்படின்ட்டு வாழ்ந்தவர். 3வது விஷயம், கௌரவர்களுக்காக போரிட்டார். சரி, கௌரவர்களுக்காக இங்க வந்து ஒரு 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 வாழ்க்கை பாடம் இருக்கு. என்னன்னா, பீஷ்மர் வந்து நல்லவர், வல்லவர், வீரன். சரிங்களா? ஆனா அவருடைய தந்தைக்காக, தந்தையுடைய கோரிக்கைக்காக என்ன செய்யறாரு? கௌரவர்கள் பக்கம் சாயிறாரு. கௌரவர்களுக்காக போரிடுறாரு. ஆனா உண்மையிலே கௌரவர்கள், நாம் அதை சொன்ன மாதிரி இந்த கதையில கௌரவர்கள் தான் வில்லன்ஸ். வில்லன்ஸ்னா தீயவர்கள். அவர்கள் தான் கெட்டவங்க கௌரவர்கள். அப்ப கௌரவர்கள் வந்து கெட்டவர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்காக போர்ல இறங்கினாரு. பரவாயில்ல, நான் கௌரவர்களுக்காக போரிடுறேன். அது ஒரு பெரிய தியாகம். ஏன்னா அவருக்கு தெரியும் கௌரவர்கள் நல்லவர்கள் இல்லன்னு. யாருக்காக? தந்தை ஒரு கோரிக்கை வைப்பாரு. இது இல்ல, வேற ஒரு கோரிக்கை. அதனால வேற சந்தர்ப்ப சூழ்நிலையால கௌரவர்களுக்காக போரிட்டார். அப்ப அந்த வாழ்க்கை பாடம் என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல நான் சொல்லுவேன் தியாகம். தந்தைக்காக தியாகம், அப்புறம் குடும்பத்துக்காக தியாகம். அவர் செய்த தியாகங்கள்னா 1 2 அரசாட்சியை துறந்தாரு, கல்யாணம் பண்ணிக்கல. அது கெட்டதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சும் வந்து அவர் வந்து கௌரவர்களுக்காக கூட நின்னாரு. சரிங்களா? அது பீஷ்மர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பாடம் 1. சரியா மாணவர்களே? சரி, நம்ம அடுத்ததுக்கு போவோம். 2வது வாழ்க்கை பாடம் என்ன? சரி, அடுத்த ஸ்லைட் சார். சரி, வாழ்க்கை பாடம் 2, துரோணர். ஓகே, இவரை துரோணாச்சாரியர் என்று கூட நம்ம சொல்லுவோம். நான் முதல்ல சொன்ன மாணவர்களே, கல்கி படம் பாத்தீங்களான்னு கேட்டேன். சரி, கல்கி படத்துல நான் வந்து கர்ணனை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்ல போறேன். அமிதாப் பச்சான். அமிதாப் பச்சான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வயசான கேரக்டர்ல பழைய துணி ஒண்ணு போட்டுக்கிட்டு நெத்தியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒளி வீசும் கல் இருக்கும். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பேர் வந்து அஸ்வாமித்தர். அவருடைய பேர் வந்து அஸ்வத்தமா. அஸ்வத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்தான் வந்து அந்த படத்துல வந்து வயசான ஒரு கேரக்டர்ல வருவாரு. தலையில வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில ஒரு ஒளி வீசும் கல் இருக்கும் அவருக்கு. அஸ்வத்தமா. அஸ்வத்தமா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா துரோணருடைய மகன். இவருடைய மகன் தான் அஸ்வத்தமா. சரி, நம்ம இப்ப வந்து வாழ்க்கை பாடத்துக்கு போவோம். வாழ்க்கை பாடம் துரோணர். அதாவது மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் வந்து ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரம். நான் சொன்ன மாதிரி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவர் தான் வந்து போர் புரியும் டெக்னிக்ஸ கத்து கொடுத்தவர். கத்தி எப்படி பாய்க்கிறது, வில்ல எப்படி, அம்பு எப்படி விடுறது அப்படின்னு கத்து கொடுத்ததே இந்த துரோணாச்சாரியார் தான். இவர்கிட்ட என்ன வாழ்க்கை பாடம் நம்ம பார்க்க போறோம்? சரி பார்ப்போம். இளமையில் பரம ஏழை. இவர் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதராக பிறந்தவர். ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சவர் துரோணாச்சாரியார். இளமையில் வந்து ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சார் துரோணர். குடிக்க பால் கூட இல்லாம, அவர் மகன் அஸ்வத்தமா சொன்னல, அஸ்வத்தமாவுக்கு வந்து பால் கொடுக்கறது கூட அவர்கிட்ட மாடு இல்ல. அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சவர். அப்ப அப்படி இருக்கும் பொழுது துருபதனால் அவமானப்பட்டு சபதம் ஏற்றார். துருபதன் வந்து ஒரு ஒரு அரசன். அவனுடைய அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு அரசன். அவன் வந்து ஒரு தடவை வந்து துரோணரை ரொம்ப அவமானப்படுத்திடுவான். என்னது இது, இந்த அளவுக்கு நீ வந்து ஏழையா இருக்கியே, அவனுக்கு வெக்கமா இல்லையா அப்படிலாம் கேட்டுருவாரு. சோ அதனால வந்து மனசு அவரு மனத்திடம் அவர் வந்து ஒரு சபதம் எடுப்பாரு. சபதம் என்ன சபதம்? துருபதனா, நீ கண்டிப்பா பாரு, ஒரு நாள் கண்டிப்பாக நான் வாழ்வில் மிகச்சிறந்த மனிதனாக உருவாகுவேன். நான் வந்து ஒரு சிறந்த மனிதனா, வெற்றி அடைந்த மனிதனாக நான் உருவாகுவேன். அந்த சமயத்துல நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு. கடைசியில அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்டினார் துரோணர். எப்படி? அவர் தானே அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குரு. குரு சாதாரணமா ஆயிட முடியுமா? சாதாரணமா குரு, அதுவும் அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு வில்வித்தை மற்றும் இந்த போர் வித்தையை கத்துக் கொடுக்கிற ஒரு பதவி வந்து ஒரு மிக உயர்ந்த பதவி. அதுக்கு நிறைய சம்பளமும் இருந்துச்சு. அந்த பதவி வந்து சாதாரணமா கிடைக்காது யாருக்குமே. அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும், நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சு கடைசியில அந்த ஆசான், குரு என்ற ஒரு பதவிக்கு வந்தாரு துரோணர். அப்ப அதுல இருந்து என்னென்ன வாழ்க்கை பாடம் நமக்கு கிடைக்குது மாணவர்களே? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம்.
அதிக ஏழையா ஏழையாக இருந்து வாழ்க்கையின் உயர்ந்த இடத்துக்கு போனாரு. அப்ப கண்டிப்பா அவர்ட்ட என்ன இருந்திருக்கும்? முயற்சி. அந்த முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது மாணவர்களே. நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு தூண்டுதல் என்னைக்குமே இருக்கணும். அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா நமக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும், படிக்கணும், நல்ல முடிவுகள், நல்ல பரீட்சையில நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு வேலையில உட்காரணும், அம்மா அப்பா உட்கார வச்சு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள வந்து ஒரு வேட்கை இருக்கணும். அதுல துரோணர் வந்து உங்க கண்ணு முன்னுக்கு வரணும். சபதத்தை நிறைவேற்றி காட்டினார்ல, அது சாதாரண விஷயம் இல்லையே. சரிங்களா மாணவர்களே? சரி, அடுத்து வாழ்க்கை பாடம் 3க்கு போவோம். சரி, வாழ்க்கை பாடம் 3 கர்ணன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா மாணவர்களே, இந்த மகாபாரதத்திலேயே எனக்கு மிக மிக பிடித்த கதாபாத்திரம் என்றால் கர்ணன். ஒரு குட்டி கதை சொல்றேன். சரி, எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன். கதைக்கெல்லாம் தயாரா மாணவர்களே? சரி, இந்த கர்ணன் என்பவர் நான் அதை சொன்னேன். குந்தி தேவிக்கு பிறந்தவர், பாண்டவர்களுடைய மூத்த அண்ணன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா குந்தி தேவி தான் பிறந்த உடனே கைவிட்டுட்டாங்களே ஒரு குற்ற உணர்ச்சினால. அப்ப கர்ணன் வந்து பல கஷ்டங்கள் பட்டு சொந்தமாக எல்லா வித்தைகளையும் கத்து கடைசியில வந்து துரியோதனன் கிட்ட போனாரு. சரிங்களா? அப்ப துரியோதனன் கிட்ட போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை துரியோதனனும் கர்ணனும் பேசிக்கிறாங்க. அப்ப போர் மூள போகுது. இந்த குருஷேத்திர போர் வந்து ஆரம்பமாக போகுது. அப்ப துரியோதனன் சொல்றாரு, நண்பா, அந்த பாண்டவர்களை நம்ம எப்படியாவது இந்த போர்ல ஜெயிச்சிடணும். அவர்களை ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட வந்து அட்வான்டேஜ் இருக்கணும். அப்படின்னா வந்து நம்ம கிட்ட ஒரு சிறப்பான சில விஷயங்கள், சிறப்பு தன்மைகள் இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு. உடனே கர்ணன் கேட்கிறார், சொல்லு நண்பா, நீ சொல்லு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப துரியோதனன் சொல்றாரு, கர்ணா, பரசுராம முனிவர் கிட்ட போய் நீ வில்வித்தைய கத்துட்டு வா. அவருடைய ஆசிர்வாதம், அவருடைய அந்த அருள், அந்த கலை தெரிஞ்சாக்கா நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த குருஷேத்திர போர்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்ணன் வந்து தயங்குறாரு. ஏன் தயங்குறாரு? ஏன்னா பரசுராம முனிவர் இருக்கார்ல, பரசுராமரு, அவர் வந்து வில்வித்தையில் மிக மிக சிறந்தவர். அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு 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 நிலை இருக்கு அவருக்கு. என்ன நிலைன்னா, அவர் வந்து சத்திரியர்களுக்கு வந்து போர் வித்தையை கத்துக் கொடுக்க மாட்டாரு. சத்திரியர்கள்னா இந்த போரில் கலந்து கொண்டு போர் செய்வாங்கல்ல, சத்திரியர்கள் வீரர்கள், அவங்களுக்கு வந்து கலையை கத்துக் கொடுக்க மாட்டாரு. சாமானியர்களுக்கு தான் கலையை கத்துக் கொடுப்பாரு. முதல்ல போனோன்னு என்ன தெரியுமா கேட்பாரு பரசுராமரு, நீ வந்து சத்திரியனா அல்லது சாதாரண மக்களான்னு கேட்பாரு. சத்திரியன் சொன்னாக்கா வெளியே போ, நான் வந்து வில் வித்தை கத்துக் கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவாரு. அப்ப கர்ணன் வந்து தயங்கினாரு. நண்பா, நம்மளாம் சத்திரியர்கள், நான் போனாக்கா அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி வில்வித்தை கத்துக் கொடுக்க மாட்டாரு. அப்ப துரியோதன் பாருங்க, துரியோதனன் வில்லன் நான் சொன்னேன். துரியோதன் என்ன சொல்லுவாரு? பொய் சொல்லுவாரு. கர்ணா, நீ நேரா போ, பரசுராமன் கிட்ட சொல்லு, நீ சத்திரியன் இல்ல, நீ அந்தணன். அந்தணன்னா சாமானிய மக்கள் அப்படின்னு பொய் சொல்லி அவர்கிட்ட சேர்ந்து ஒரு 6 மாசம் வில்வித்தையை கத்துக்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படி சொன்னோன்னே கர்ணன் வேற வழி இல்லாம நண்பனுக்காக போறாரு. சரியா? ஓகே. சாதாரண ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு அந்த வாள் எல்லாம் எடுத்துக்காம நேரா பரசுராமர் கிட்ட போறாரு. பரசுராமர் கிட்ட போயிட்டு பரசுராமரை வணங்கி நிக்கிறாரு. வணக்கம் குருவே, உங்களுடைய சீடனாக நான் ஆக ஆசைப்படுகிறேன். எனக்கு வில்வித்தையை கத்துக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பரசுராமர் அப்படியே மேலையும் கீழையும் பாக்குறாரு. பார்த்துட்டு, யார் நீ? நீ பார்க்க சத்திரியன் மாதிரி இருக்கியே, சத்திரியனா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கர்ணன் என்ன சொல்றாரு? குருவே, இல்லை, நான் சத்திரியன் இல்லை, நான் அந்தணன் அப்படின்னு சொன்னோடனே அப்ப பரசுராமருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ சரி, நீ அந்தணனா, சரி, நாளை முதல் காலை 5 மணிக்கு நீ வந்துரு, நீ இனிமேட்டு இங்கதான் என்னுடைய சீடனாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கர்ணனுக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷத்துல அன்னையிலிருந்து ஒரு 3-4 மாதங்கள் அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தாரு. யாருகிட்ட? பரசுராமர் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு. பரசுராமர் எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுக்கிறாரு. வில் வித்தையில மிகச்சிறந்த அந்த டெக்னிக்ஸ், அப்புறமேட்டு அந்த வில்லு, அம்பு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்தது? ஒரு நாள் வந்து பரசுராமர் வந்து வித்தையை கத்துக் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்கு கர்ணா, நான் உன் மடியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கர்ணன் என்ன செய்யறாரு? மடியில படுத்துக்கிறாரு. கர்ணன் வந்து இப்படி சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிறாரு. சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்தோடனே இப்ப அந்த பரசுராமர் என்ன செய்யறாரு? கர்ணன் மடி மீது தலை வைத்து படுத்துடுறாரு. படுத்தோடனே தூங்கிட்டாரு.
தூங்கிட்டோன்னா கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆஹா, நம்ம குருவே நம்ம மடியில தலை வச்சு படுத்திருக்காரு. ஆஹா, இதை விட புண்ணியம் என்ன இருக்குன்னு சந்தோஷத்துல அப்படியே இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு கதண்டு. கதண்டுனா என்னது? இப்ப நீங்க வீட்டுல குளவி பார்த்திருப்பீங்க. குளவி எல்லாம் சின்னதா இருக்கும், தேனி சின்னதா இருக்கும், கதண்டு பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசுக்கு இருக்கும் பெருசா. அந்த கதண்டு என்ன செய்யுது? நேரா வந்து கர்ணனுடைய தொடையில உட்காருது. கர்ணனோட தொடையில உட்காருது. கர்ணன் இப்படியே பாக்குறாரு. என்னடா அது, ஒரு கதண்டு வந்து நம்ம தொடையில உட்காருதே, என்ன பண்ண போதோ அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தோன்னே அந்த கதண்டு வந்து என்ன செய்யுது? அவருடைய காலை வந்து தொடையை கடிக்க ஆரம்பிக்குது. ஆனா கர்ணன் வந்து அசையல. ஏன் அவர் காலை அசைக்கல? எதையும் கொஞ்சம் கூட அசையல. அப்படியே ஸ்டெடியா உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா பரசுராமர் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அசைவுகள் செஞ்சா பரசுராமர் வந்து எழுந்துருவாரு. அவர் தூக்கம் கெட்டு போயிருமே. தூக்கம் கெட்டு போனாக்கா அது எதுக்கு நம்மளுக்கு அந்த பாவம், அவர் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு அசைகொள்ளாம உட்கார்ந்துருக்காரு. அந்த கதண்டு அதான் சமயம் என்ன செய்யுது? தொடையில வலதுபுறத்துல ஓட்டைய போட்டு, உள்ள கால்ல ஓட்டை போட்டு இடதுபுறத்துல வெளியாகுது. அந்த தொடையில ஓட்டை போட்டு இந்த பக்கம் வந்துருச்சு அந்த கதண்டு. ரத்தம் அப்படியே கால்ல இருந்து அப்படியே ஊத்துது. இருந்தாலும் கர்ணன், அவர் தான் வீரனாச்சே, அசையவே இல்லையே. அப்படியே டம் கட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பரசுராமர் தூங்குறாரு அப்படின்னு. அப்ப பரசுராமர் வந்து படுத்திருக்கும் போது அவருடைய தோள்பட்டையில ஏதோ நனையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்னடா தோல்ல என்னமோ நனையுது அப்படின்னு ஏஞ்சிட்டாரு. தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டு தொட்டு பார்க்க ரத்தம். ஆஹா, இன்னும் அவ்வளவு ரத்தம், கரையெல்லாம் அவ்வளவு ரத்தம் சிந்தி கிடக்குது, என்னாச்சு கர்ணா, உன் கால்ல இருந்தா ரத்தம் வருது, என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் வேற வழி இல்லாம கர்ணன் சொல்றாரு, குருவே மன்னிக்கணும், ஒரு கதண்டு என்னுடைய காலை துளையிட்டு இந்த பக்கம் வெளியாயிருச்சு. ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க குருவே, உங்க தூக்கம் களையக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசாம இருந்துட்டேன் குருவே அப்படின்னு சொல்றாரு. உடனே பரசுராமருக்கு கோபம் கோபம் வந்துருச்சு. உண்மையை சொல், யார் நீ? சாதாரண அந்தனால இந்த கதண்டு இப்படி ஓட்ட போட்டு போயிருக்கு, அந்த வலியை பொறுத்துக்க முடியாது. நீ இந்த அளவுக்கு வலியை பொறுத்துக்கிட்டு இருக்கனாக்கா நீ சாதாரண மனிதன் கிடையாது. உண்மையை சொல், நீ யார்? என்கிட்ட போய் சொல்லாத, சத்தியமா சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வேற வழி இல்லாம கர்ணன் என்ன சொல்றாரு, மன்னிச்சிருங்க குருவே, நான் ஒரு சத்திரியன். நான் கௌரவர்கள் பக்கம் இருக்கின்ற ஒரு சத்திரியன். உங்ககிட்ட கலை கத்துக்கிறதுக்காக வந்தேன், நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அந்த சமயத்துல பரசுராமர் ஒரு சாபம் விடுறாரு. என்ன சாபம்? நீ நான் கத்துக் கொடுத்த அனைத்து வித்தைகளையும் நீ மறந்து போவாய். நீ என்கிட்ட படிச்ச எந்த ஒரு வித்தையும் உனக்கு வந்து செல்லாது, நீ எல்லாத்தையும் மறந்துடுவ அப்படின்னு. நீ வந்து போரில் இருக்கும்போது உன்னுடைய தேர் ஓடாம நின்றும், அந்த சமயத்துல வந்து உனக்கு கெடுதி நடக்கும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. வேற வழி இல்லாம கர்ணனுக்கு கவலையா வராரு. வந்துட்டு துரியோதன கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. துரியோதனா, நான் அப்பே சொன்னேன் பாரு, விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப வேற வழி இல்லாம துரியோதனும், பரவாயில்ல விடு நண்பா, நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு. சோ கர்ணனுடைய ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொன்னேன், கர்ணன் கதண்டு கதை. சரியா? இப்ப கர்ணனுடைய அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னு பார்க்க போறோம். 1வது மாவீரன், 2வது பணிவு, 3வது கொடைவள்ளல். வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முதல் கதை சொன்னேன்ல, அந்த கதையிலே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படியாப்பட்ட வீரர் என்று. குரு பக்தி நிறைந்தவர் வீரன். அவர் வந்து ரொம்ப பணிவானவர். ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வந்து பிறந்ததுல இருந்தே அரச குலத்துல வளரல. அவர் வந்து சாமானிய மக்களா அவமானப்பட்டு வளர்ந்தவர். அப்ப ரொம்ப பணிவா இருப்பாரு, எல்லாத்துக்கும் ரொம்ப பணிவா இருப்பாரு. மிகச்சிறந்த வீரன், ஆனா பணிவு, ரொம்ப பணிவா இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கொடைவள்ளல். கொடைவள்ளல்னா சாதாரண கொடைவள்ளல் இல்ல. நீங்க வந்து கர்ணன் படம் பாத்திருக்கீங்களா? சிவாஜி கணேசன் வந்து கர்ணன் அடிப்பாரு. அப்ப ஒரு தேர் பக்கத்துல வந்து அவரு தேர் வந்து ஒரு குழியில விட்டு மாட்டிக்கும். தேரை தூக்குறதுக்கு இப்படி வருவாரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் சொல்லுவாரு, அர்ஜுனா அம்பை விடு, கர்ணனை கொள் அப்படின்னு. அப்ப அம்பு விடும்போது சிவாஜி கணேசன் நெஞ்சில வந்து அம்பு பற்றும். இதனால அவர் இறக்காம வந்து அவர் அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா தர்ம தேவதை மேல இருந்து அழுவாங்க. ஐயோ, இந்த உலகத்திலேயே தர்மத்துக்காக எனக்கு இருந்த ஒரே பையன் கர்ணன், அவனுக்கு சாய்க்க போறீங்களே அப்படின்னு அவங்க வந்து காப்பாத்துவாங்க அவரை சாகடிக்காம. அந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கர்ணன் என்ற படம், திரைப்படம் வந்து 1960 அந்த படம் நினைக்கிறேன், சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அப்ப அந்த படத்தை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அப்ப கொடைவள்ளல்னாக்கா யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. கண்ணா சாப்பாடு, கண்ணா நகை, எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு கொடைவள்ளல். சரியா? சரி, 2வது விஷயம் வந்து நட்பின் சிகரம். அந்த நான் சொன்ன அந்த கர்ணன் படத்துல ஒரு பாட்டு வரும், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா,
கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா. அப்ப செஞ்சூற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வந்து பிறப்பால கௌரவர்கள் குடும்பம், ஆனா அவருக்கு தெரியாது. இப்ப துரியோதனன் அவருக்கு ஆதரவு கொடுத்தனால அவர் வந்து கௌரவர்கள் பக்கம் போனாரு. கௌரவர்கள் கெட்டவர்கள் இருந்தாலும் துரியோதனன் தானே அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு, வேற யாருமே அவர் ஆதரவு கொடுக்கலையே. அப்ப நான் கஷ்டப்பட்ட நேரத்துல எனக்கு ஆதரவு கொடுத்து கை கொடுத்த துரியோதனா, நீ கெட்டவனா இருந்தாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு நட்பின் சிகரமா அவர் வந்து அவர் வந்து கருதுனாங்க. துரியோதனனுக்கு மிகப்பெரிய நட்பு அவரு. அவருக்கு தெரியும் துரியோதனன் கெட்டவன், அவருக்கு தெரியும். இருந்தாலும் நட்புக்காக, நண்பேண்டா நட்புக்காக அவர் வந்து துரியோதன பக்கமே இருந்து கடைசி வரைக்கும் அவர்கள் கூடயே இருந்து போரிட்டு இறந்தார். அவருடைய கதை வந்து ரொம்ப ஒரு கவலையான கதையா இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கர்ணன். அடுத்த மூன்றாவது விஷயம் பாருங்க, ஆரம்ப வாழ்க்கை அவமானம். ரொம்ப அவமானம் நிறைஞ்சுதான் இருந்துச்சு. அவர் யாருன்னு தெரியாது, அனாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியால் முன்னேறுதல். அவர் அந்த அளவுக்கு விடாமுயற்சி. அவர் வந்து அவருக்கு வந்து துரோணர் வந்து அவருக்கு வித்தை கத்துக் கொடுக்கல. அவருக்கு பெரிய பெரிய முனிவர்கள்லாம் வித்தை கத்துக் கொடுக்கல. அவர் சொந்தமாவே தன் சுய முயற்சியால வில் வித்தை, வாழ்வித்தை, குதிரை சண்டை, யானை சண்டை சொந்தமா கத்துக்கிட்டாரு. அப்ப எப்படியாப்பட்ட முயற்சி அவருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் மாணவர்களே உங்களுக்கும் சொல்றேன். வாழ்க்கை பாடம் என்ன? முயற்சி என்பது மிக மிக முக்கியம். வாழ்க்கையில நீங்க எது சாதிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால முடியும். அதுக்கு முதல் தேவை முயற்சி. சரி, அடுத்தது கௌரவர்களின் சேர்க்கையால் மரணம். நான் சொன்ன மாதிரி அதை சாத்தமா சொன்ன உங்ககிட்ட. கௌரவர்கள் கெட்டவர்கள், ஆனா நண்பனுக்காக கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து கடைசியில கௌரவர்களுக்காக சண்டை போட்டு இறையில கடைசியில இறந்தே போயிட்டாரு. ஒரு அருமையான ஒரு மனிதர். தீய சகவாசம்னால அவர் வந்து இறந்து போயிட்டாரு. சரிங்களா? அப்ப இதுதான் வாழ்க்கை பாடம். கர்ணன் கிட்ட நம்ம கத்துக்கலாம். கர்ணன் வந்து என்னதான் மாவீரனாதான் நிறைய பணிவு உடையவர். நம்ம வந்து பணிவா இருக்கணும். நம்ம நிறைய படிச்சுட்டோம், நம்மளுக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய ஒரு மேனேஜரா இருக்கேன், நான் ஒரு அக்கௌண்டனா இருக்கேன் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த அகம்பாவம் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும், நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முதல் கூறு பணிவு. நம்ம பணிவா இருக்கணும். பணிவா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது நட்பின் சிகரம். நட்பு, நம்ம நட்புக்கு துரோகம் செய்யக்கூடாது. நட்பாக இருக்க வேண்டும். நம்ம நட்புல வந்து அந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மூணாவது கூடா நட்பு. கௌரவர்களின் சேர்க்கையால் மரணம்ங்கிறது கூடா நட்புன்னு சொல்லலாம். இங்க வந்து வேற வழி இல்லாம அவர் வந்து கூட நட்புனால இறந்தாரு. இப்ப நீங்களும் வந்து பாத்துக்கணும், உங்க நண்பர்கள் யாருன்னு நீங்க பாக்கணும். நீங்க சேரக்கூடிய நண்பர்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஏன்னா நீங்க யார் கூட சேர்றீங்களோ அவங்கள மாதிரிதான் ஆவீங்க. என்ன சொல்லுவாங்க பழமொழி? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்ப நீங்க வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் கூட சேருங்க, நல்ல நல்ல விஷயத்தை கத்துக்குங்க. நீங்க வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வருவீங்க. அது வாழ்க்கை பாடம் 3. சரி, இப்ப வாழ்க்கை பாடம் 4க்கு போவோம். அடுத்து எந்த கேரக்டர் வராங்க, எந்த கதாபாத்திரம் வராங்க பார்ப்போம். வாழ்க்கை பாடம் 4, சகுனி. சார் சொன்ன மாதிரி சகுனி நான் சொன்னேன்ல, சகுனியோட கதை எப்படி தெரியுமா வந்துச்சு? அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது திருதராஷ்டிர கல்யாணம் பண்ணவங்க அந்த பொண்ணோட அண்ணன் தான் சகுனி. அவர் வந்து கண்ணு தெரியாதவர். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து கண்ணு தெரியாதவர். கண்ணு தெரியாதவருக்கு வந்து பீஷ்மர் என்ன செஞ்சாரு? வலுக்கட்டாயமா அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சகுனியோட அக்காவை. அப்ப சகுனிக்கு வந்து ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா பீஷ்மர் வந்து அவ்வளவு பெரிய வீரர், அவரை எடுத்துக்க முடியாது. வேற வழி இல்லாம சகுனியோட அக்கா வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பீஷ்மருடைய தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல தம்பி இல்ல, பீஷ்மருடைய தம்பி மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப சகுனிக்கு வந்து என்ன ஒரு கோவம்னா, கண்ணு தெரியாத ஒரு ஆம்பளைய வந்து எங்க அக்கா கட்டி கொடுத்துட்டாங்களே, எப்படி முடியும்? எங்க அக்கா நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ இடத்துல ஒரு கண்ணு தெரியாத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு கோவம். அந்த கோபம் தான் இறுதியில வந்து அவரை பழி வாங்க வச்சு இந்த குருஷேத்திர போரை உருவாக்க வச்சு நிறைய நயவஞ்சகம் சூழ்ச்சி செஞ்சாரு. சரியா? சரி, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன வாழ்க்கை பாடம் கத்துக்கலாம் பாருங்க. புத்திசாலித்தனம், அதே சமயத்துல நயவஞ்சகம். நயவஞ்சகம்னா தீய குணம். எப்படி ஒரு குடும்பத்தை இப்ப நீங்க பாப்பீங்க, ஏஸ்தரோல பல நாடகங்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, இந்த குடும்பம் எப்படி வந்து சின்ன பின்னமாக்குறதுன்னு யோசிச்சு பிளான் பண்ணி குடும்பத்தை பிரிப்பாங்க, சண்டைகளை உருவாக்குவாங்க. அதான் இந்த சகுனியோட குணம்னு சொல்லுவோம். அப்ப ஆரம்பத்தில் வெற்றியை தரலாம், ஆனால் இறுதியில் தோல்வி. இப்ப சகுனி மாதிரி ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி, ஒரு கெட்டதை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி அவங்க வந்து குளிர் காய்வாங்க. அதான் சகுனியின் குணம்.
அப்ப ஆரம்பத்துல வந்து அது வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் இறுதியில வந்து அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஏன்னா கெட்டது என்னைக்குமே நிலைக்காது. அதான் உண்மை. கெட்டது என்னைக்குமே நிலைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது மேல வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை தத்துவம். அடுத்து பாத்தீங்கன்னா சார் வாழ்க்கை பாடம் 4 போங்க சார். ஓகே, குருஷேத்திர போரின் மூல காரணம் சொன்னேன், கூடா நட்பு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்ப கர்ணன் வந்து வேற வழி இல்லாம அங்க நட்புக்கு போனாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா சகுனி வந்து ஒரு கூடா நட்பு. சகுனி வந்து கெட்டவரு. சகுனி கூட சேர்ந்தனாலதான் துரியோதனன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. துரியோதனன் வந்து ஒரு அரசனின் மகன். துரியோதனன் வந்து அவர் வந்து நல்ல விஷயத்த செஞ்சிருக்க வேணும். ஆனா சகுனி கூட சேர்ந்து தான் அவர் வந்து பல கெட்ட விஷயங்களை செஞ்சாரு துரியோதனன். அப்ப துரியோதனன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து போர்ல இறந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த சகுனி கூட சேர்ந்தனாலதான் துரியோதனன் வந்து எல்லாம் போச்சு. அப்ப நான் திருப்பி சொல்றேன், கூடா நட்பு வேண்டாமானவர்களே. நண்பர்களோட பார்த்து பழகுங்க. நல்ல நண்பர்களோட சகவாசம் வச்சுக்கோங்க. தீய நண்பர்கள் கூட சேராதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க பழகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இவன் என்னது, இவன் வந்து பத்த வச்சுட்டு போயிடுறானே, எனக்கும் நண்பனுக்கு சண்டையை மூட்டி விட்டு போயிடுறானே, இவன் சரியில்லையே அப்படின்னு தோணுச்சுனாக்கா அவன் கூட சேராதீங்க. சகுனியின் குணம் அதுதான். இப்ப நீங்க பார்த்து பழகணும். சரியா? சரி, அடுத்த வாழ்க்கை பாடம் 5க்கு போவோம். சரி, வாழ்க்கை பாடம் 5 பார்த்தா திரௌபதி. திரௌபதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஞ்சாலி. பாஞ்சாலின்னு சொல்லுவோம். இவங்க பாத்தீங்கன்னாக்கா மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். பெண்ணின் கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது. இப்ப மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா, பாண்டவர்கள் வந்து சகுனியோட சூழ்ச்சியால பாண்டவருடைய மூத்த அண்ணன் வந்து தர்மர் சொன்னேன், தர்மரை வந்து சூதாட்டத்துல ஈடுபட வச்சிருவாங்க. யாரு? துரியோதனன் சகுனி. துரியோதனன் சகுனி என்ன செய்வாங்க, பாண்டவருடைய மூத்த அண்ணன் தர்மரை வந்து சகுனி சூழ்ச்சியால சூதாட்டம், சீட்டுக்கட்டு இருக்குல்ல, சீட்டுக்கட்டுல ஆட வச்சு அதுல வந்து திரௌபதிய வந்து வச்சு விளாண்டுருவாங்க. அப்படின்னா எப்படின்னா, நீ இந்த ஆட்டத்துல தோத்துட்டுனாக்கா திரௌபதி எனக்கு, நீ திரௌபதி எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விளாண்டுருவாங்க சூதாட்டம். அதுவும் வேற வழி இல்லாம தர்மர் வந்து அந்த சூதாட்டத்துல தோத்துருவாரு. சூதாட்டத்துல தோத்தனால வேற வழி இல்லாம திரௌபதி இருக்காங்கல்ல, பாஞ்சால தர்மருடைய மனைவி, அப்ப மனைவியை வந்து எங்களுக்கு கொடு அப்படின்னு கௌரவர்கள் சொல்லிடுவாங்க. வேற வழியெல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டாங்களே, வேற வழி இல்லாம திரௌபதியை கொண்டு வந்து அரண்மனையில் நிப்பாட்டி வைப்பாங்க. இங்க கௌரவர்களின் அரண்மனையில. அப்ப துரியோதனன் வருவாரு. துரியோதனன் என்ன செய்வாரு, சரி சூதாட்டத்துல உன்னுடைய கணவன் வந்து உன்னை பலிகடா ஆக்கிட்டான், இப்ப நீ எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக திரௌபதியுடைய சேலையை வந்து எடுக்க பார்ப்பாங்க, சேலையை வந்து புடுங்குவாங்க. அந்த சமயத்துல திரௌபதிக்கு அல்லது பாஞ்சாலிக்கு வந்து உதவி செய்தது வந்து கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து சேலையை கொடுத்து அவங்க சேலையை இழுக்க 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 சேலை வந்துகிட்டே இருக்கும். கிருஷ்ணர் உதவி செய்வாரு. அப்ப என்ன நம்ம பாடம் கத்துக்கணும், பெண்ணின் கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது. ஒரு பெண்ணை நம்ம சபையில அவமானப்படுத்தக்கூடாது. அதுவும் சட்டையெல்லாம் எடுத்து அவமானப்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, பெண்ணின் சாபம் பொல்லாதது. பாஞ்சாலி சபதம் எடுத்தால் அவளும் என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, நீங்க எல்லாமே போர்ல அழிஞ்சு போவீங்கன்னு சொன்னனாலதான் கடைசியில போரின் இறுதியில ஒரு கௌரவர்கள் கூட மிஞ்சல. குருஷேத்திர போர்ல கடைசியில வந்து போர் முடிஞ்ச பிறகு கௌரவர்கள் யாருமே உயிரா இல்ல, எல்லாரும் இறந்துருவாங்க. அதான் ஒரு பெண்ணின் சாபம் பொல்லாதது. அடுத்தது, போரின் இறுதியில் சொன்ன மாதிரி யாருமே உயிர் கூட தப்பவில்லை, பார்த்தீங்களா? அதுதான். அப்ப பெண்களை நாம் தெய்வமாக மதிக்க வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் தவறாமல் கொடுக்க வேண்டும். பெண்கள் கடவுள் மாதிரி. அப்படியா? அதான் வாழ்க்கை பாடம் 5. சரி, அடுத்தது 6வது போவோம். வாழ்க்கை பாடம் 6. யுதிஷ்டிரர். இவர் தான் தர்மர். நம்ம சொன்னல, தர்மர் இந்த சூதாட்டத்துல வந்து வேற சூழ்ச்சியால அவர் நல்லவர். தர்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாருங்க, அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு தர்மவான், அவர் ஒரு சிறந்த தலைமைத்துவம். பாண்டவர்களுடைய மூத்த அண்ணன் தான் தர்மர், யுதிஷ்டிரர். அவர் வந்து மிகவும் வந்து என்ன சொல்றது, புத்திசாலி. அவ்வளவு திறமையா வந்து தம்பிகளை வந்து அணைச்சு கொண்டு போவாரு. தம்பிங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து நீதிமான். நீதியின் முக்கியம், நீதி எப்படி நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட தான் கத்துக்கலாம். சரியா? அந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு. அப்ப அவர் வந்து தர்மத்துக்கும் பேர் போனவர். சரியா? அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்க முடியும்? வாழ்க்கை பாடம் என்ன கத்துக்க முடியும்னா, நாமும் அவரை போல நல்ல தலைமைத்துவ பண்போடு வாழணும், பிறர் புகழும்படி வாழணும். நண்பர்கள் அல்லது தம்பிகள் தங்கைகள் இருந்தாக்கா அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தலைமைத்துவம் அளித்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அரவணைச்சு செல்ல வேண்டும்.
அப்படிதான் நீங்க வீட்டுல இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா தம்பிகள் இருப்பாங்க, தங்கச்சிங்க இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். அவங்கள வந்து நன்றாக வழி நடத்த வேண்டும். நீங்க தான் அவங்களுக்கு ஒரு கார்டியன். எப்படி வந்து தர்மர் வந்து தன் தம்பிகளுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்தாரோ, அந்த மாதிரி நீங்களும் உங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு கார்டியனா இருக்கணும். சரிங்களா? அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கத்துக் கொடுத்து, நல்ல விஷயங்களை செஞ்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது, அவங்களுக்கு நீங்க வந்து ஆலோசனைகள் சொல்லி, அவங்கள வந்து உங்களுடைய சிறந்த ஒரு தம்பிகளாக, தங்கச்சிகளாக நீங்க வந்து நடத்தணும். அதுதான் தர்மருடைய வாழ்க்கை பாடம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது வாழ்க்கை பாடம் 7. வாழ்க்கை பாடம் 7 வந்து அர்ஜுனன். சரி, வில்வித்தையில் சிறந்தவர் தான் அர்ஜுனன். பொதுவாவே நம்ம இப்ப வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனன்னா வில்வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு. அப்ப சிறந்த வீரன், சிறந்த வீரன். ஏன் எப்படி அந்த சிறந்த வீரன் என்ற ஒரு ஒரு பதவி அவருக்கு கிடைச்சது? இப்ப நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வில்வித்தையில் மிகச் சிறந்தவன்னா அர்ஜுனன் தான் அப்படின்னு. சாதாரணமா வில்வித்தையில சிறந்தவர் ஆயிர முடியுமா? முடியாது. அதற்கு என்ன வேண்டும்? முக்கியமானது முயற்சி, 2வது பயிற்சி, 3வது தொடர்ச்சி, கண்டினியூட்டி. அப்ப இந்த 3 விஷயங்கள் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுல ஜொலிக்க முடியும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோம். லீ சாங் வெய், நம்ம நாட்டோட வந்து பேட்மிண்டன் மிகச்சிறந்த ஒரு பூப்பந்தாட்ட விளையாட்டாளர் லீ சாங் வெய். அவர் வந்து எப்படி விளையாடுவார் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? பார்த்திருப்பீங்க. எப்படி அந்த நிலைக்கு வந்தாரு? மலேசியால மொத்தம் 33 மில்லியன் மக்கள் இருக்கும்போது லீ சாங் வெய் எப்படி அவ்வளவு திறமையாக தான் வந்தாரு? நிக்கோல் டேவிட், ஸ்குவாஷ் வீராங்கனை, அவங்க எப்படி பெஸ்டா வந்தாங்க? உலகத்துல 1ஆவதா இருந்தாங்க நிக்கோல் டேவிட். அவங்க எப்படி சிறந்த வீராங்கனையா வந்தாங்க? இப்ப நம்ம பேர்லி டினா இருக்காங்க, இரட்டையர் ஆட்டம் பூப்பந்து போட்டியில இருக்காங்க. ஒருத்தர் தமிழர், ஒருத்தவங்க வந்து சீனா, 2 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி சிறந்தவங்களா வந்தாங்க? இந்த முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. அப்ப நீங்க என்னைக்குமே முயற்சி எடுக்கணும். வாழ்க்கையில வந்து எது செஞ்சாலும் உங்களுக்கு முயற்சி வேண்டும். முயற்சியோட நீங்க வந்து செயல்பட்டாதான் உங்களால சாதிக்க முடியும். அப்ப அந்த முயற்சியை மட்டும் பத்தாது, பயிற்சியும் இருக்கணும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதாவது பயிற்சி. இப்ப 100 மீட்டர்ல நீங்க 1வது வரணுமா? சும்மா உட்காந்துக்கிட்டு நான் 1வது வருவேன். அன்னைக்கு போட்டினா ஒரு நாள் முன்னுக்கு பயிற்சி எடுத்துட்டு போய் உட்காந்தாக்கா, போய் ஓடுனாக்கா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதற்கு நீண்ட பயிற்சி தேவை. உசேன் போல்ட் 23 வருடம் பயிற்சி எடுத்தாரு. 23 வருடம் உசேன் போல்ட். அதான் உலகத்தின் 1வது 100 மீட்டர் ரன்னர் அந்த பதவி எடுத்தாரு. அப்ப அதுக்கெல்லாம் பயிற்சி தேவை. நீங்களும் நிறைய பயிற்சி எடுக்கணும். எல்லாத்துலயும் தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க செஸ் பிளேயரா இருக்கீங்களா? செஸ் விளையாட்டாளரா? சதுரங்கத்துல நீங்க விளையாடினாக்கா ஓகே, நீங்க வந்து நல்ல பயிற்சி எடுக்கணும். இப்ப 100 மீட்டர் ஓடுறீங்களா? பயிற்சி எடுக்கணும். பேட்மிண்டன் பயிற்சி எடுக்கணும். எதுவா இருந்தாலும் பயிற்சி எடுக்கணும். சரியா? அடுத்து அந்த தொடர்ச்சி இருக்கணும். ஒரு மாசம் நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க, அடுத்த மாசம் பயிற்சி நின்னு போச்சு, அந்த மாதிரிலாம் முடியாது. தொடர்ச்சி இருக்கணும். மாணவர்களே, நீங்க நிறைய பரீட்சைகள் வரும், நிறைய போட்டிகள்ல கலந்துக்குவீங்க. அதுக்கு இந்த வாழ்க்கை பாடம் அர்ஜுனனை பத்தி எனக்கு நினைச்சுக்கோங்க. அர்ஜுனனுடைய வாழ்க்கை பாடம் நினைச்சுக்கோங்க. முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. நீங்க வாழ்க்கையில எப்பயுமே மிளறலாம். பெற்றோருக்கு நல்ல பெருமையை தேடி தரலாம். சரியா? சரி, இவர் வந்து சிறந்த சீடன். 3வது விஷயம் என்ன? சிறந்த சீடனா, மகாபாரத போர்ல வந்து அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தவர் கிருஷ்ணர். அவர் தான் தேரோட்டி. கிருஷ்ணர் தான் தேரோட்டிட்டு போவாரு அர்ஜுனனுக்காக. அப்ப அர்ஜுனன் வந்து பல சமயங்கள்ல வந்து அவர் கேள்வி கேட்பாரு. கிருஷ்ண பகவானே, என்ன அது பெரியப்பா பிள்ளைங்களே நான் சண்டை போடுறேன்னு கர்ணனை கொலை சொல்றீங்களே, துரோணரை சொல்ல கொள்றீங்க, அவர் வந்து என்னுடைய குரு, அவர் எப்படி நான் அம்பு விட்டு நான் வந்து சாவடிக்க முடியும்? அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்ப கிருஷ்ண பகவான் தான் அவருக்கு தர்ம உபதேசம் சொல்லுவாரு. கிருஷ்ணா, இப்படி செய்யி, இது நல்லது, இப்படி இப்படின்னு அவருக்கு தர்ம உபதேசங்கள் சொல்லுவாரு. அதுதான் பகவத்கீதையா புத்தகம் வந்திருக்கு. சோ ஒரு சிறந்த சீடன் கிருஷ்ணருக்கு. சரி, அடுத்தது வாழ்க்கை பாடம் 8க்கு போவோம். வாழ்க்கை பாடம் 8 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அடுத்து ஏகலைவன். ஏகலைவன் வந்து ஒரு கதையை சொல்ல நினைச்சேன் சாரு, ஆனா நம்மளுக்கு நேரம் பற்றாம போயிருந்து நினைக்கிறேன். ஏகலைவன் கதை ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் நீங்க போய் இன்டர்நெட்ல பாருங்க. ஏகலைவன் கதை. ஏகலைவன் வந்து கட்டை விரலே வந்து துரோணர், அந்த குரு இருக்காருல, துரோணருக்கா கட்டை விரலே வந்து தியாகம் செஞ்சவர். அது ஒரு கதை இருக்கு, நல்ல கதை. நேர பற்றாக்குறையால் சொல்ல முடியல இன்னைக்கு. சரி, ஏகலைவன் கிட்ட இருந்து நம்ம என்ன வாழ்க்கை பாடம் கத்துக்கிறோம்? சிறந்த வில்வித்தை வீரன். அர்ஜுனனுக்கு நிகரான, அர்ஜுனனை விட மிகச்சிறந்த ஒரு வில்வித்தை வீரர் இருந்தானா அவன் ஏகலைவன் தான். ஆனா ஒரு சில காரணங்கள்னால அது நடக்காம போயிருச்சு. ஏகலைவன் வந்து ஒரு மிகுந்த வில்வித்தை வீரன், அர்ஜுனனையும் மிஞ்சக்கூடியவன். சரியா? அடுத்து மனம் தளராமை. ஆரம்பத்துல துரோணர் கிட்ட வந்து ஏகலைவன் போய் கேட்பான்,
துரோணரே, எனக்கு நீங்க வில்வித்தை கத்துக் கொடுங்க. நீங்க வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களே, நானும் ஒரு மூலையில இருந்து கத்துக்கிறேன். ஏன்னா ஏகலைவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவன் ஆட மேய்ச்சிக்கிட்டு அந்த பக்கமா போவான். ஆடு மேய்க்கிறப்ப அன்னாடிக்கு என்ன செய்வான் பார்ப்பான். துரோணர் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாரு. இவன் ஆடு ஆடு மேய்ச்சிக்கிட்டே அப்படியே பார்ப்பான். அவனுக்கு ஆசை வரும். நானும் வந்து வில்வித்தை கத்துக்கணும்னு போய் கேட்பான் துரோணர் கிட்ட. துரோணர் முடியாது சொல்லிடுவாரு. ஏன்னா துரோணருக்கு வந்து வேலை இருக்கு. துரோணர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாரு. நான் எப்படி ஒன்ன பாக்குறது? முடியாது, நீ வந்து சாதாரண மனுஷன், முடியாது, நான் வந்து அரச பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஏகலை என்ன செய்வான், சொந்தமாவே அவங்கள தூரத்துல இருந்து பார்த்து 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 துரோணருடைய அழகான ஒரு சிற்பத்தை ஒரு களிமண்ணால செஞ்சு அவன் சொந்தமா பயிற்சி எடுத்து சிறந்த நிலைக்கு வருவான். அது ஒரு கதை இருக்கு, நீங்க சொந்தமா பாத்துக்குங்க, படிச்சுக்கோங்க அந்த கதையை. மனம் தளராமை அவனிடம் இருந்தது. மனம் தளராம, என்னதான் ஒரு குரு வந்து எனக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் அவன் மனம் தளராமல் சொந்தமா கத்துக்கிட்டான். அந்த ஒரு பண்பு உங்களுக்கும் இருக்கணும் மாணவர்களே. அடுத்த முயற்சி, இறுதியாக மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நினைச்சீங்கன்னாக்கா அது எப்படியாவது ஒரு வழி வரும். where there is a way there is a will, அப்படி where there is a will there is a way ன்னு சொல்லுவாங்களே. அப்ப அந்த மாதிரி நீங்க மனசுல ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கான அதை நீங்க அடையறதுக்கு கண்டிப்பாக வழிகள் இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது வந்து வாழ்க்கை பாடம் ஏகலைவன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சரி, அடுத்தது வாழ்க்கை பாடம் 9, அபிமன்யு. சரி, அபிமன்யு யாரு? அபிமன்யு வந்து அர்ஜுனனுடைய மகன். வில்வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனன் சொன்னல. ஓகே, அர்ஜுனுடைய மகன் தான் வந்து அபிமன்யு. அபிமன்யு கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை பாடம் என்ன கத்துக்கிறோம், என்ன கத்துக்கலாம்? முதல், தைரியத்தின் சின்னம். தைரியம், ரொம்ப பிரேவ், தைரியமா இருக்கிறது அவரு. ரெண்டாவது, குடும்பத்தை காக்க சக்கர வியூகத்தின் உள்ளே செல்லுதல். அவரு தன்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்காக சக்கர வியூகத்துக்குள்ள செல்வாரு. சக்கர வியூகத்துக்குள்ள போனாக்கா திரும்பி வர வழியே இல்லை. உள்ளுக்கு போனா இறப்பு தான், கன்ஃபார்ம் இறப்பு. இருந்தாலும் அவர் வந்து சக்கர வியூகத்துக்குள்ள போவார். ஏன்? தன் குடும்பத்துக்காக, தன் குடும்பத்தை காப்பதற்காக. அப்ப என்ன செய்வாரு, என்னதான் வந்தாலும் குடும்பத்தை காக்கணுமே அப்படின்னு சக்கர வியூகத்துல போயிட்டு கடைசியில் இறந்து போயிடுவாரு. அவர் இறந்துருவாரு. இப்ப இங்க நம்ம என்ன ஒரு வாழ்க்கை பாடம் கத்துக்கலாம்? வீரத்தையும் கத்துக்கலாம். இன்னொன்னு, வீரத்தை விட விவேகமும் முக்கியம். நம்மளுக்கு வீரம் இருக்கணும் தான், ஆனா அதே சமயத்துல விவேகம்னா என்னது? விவேகம் அறிவுபூர்வமான சிந்தனை, நம்முடைய புத்தி, எப்படி நம்ம அதை பயன்படுத்துறோம் நல்ல விஷயத்துல. அப்ப வீரம் இருக்கணும், ஆனா அதே சமயத்துல விவேகமும் இருக்கணும்னு தான் நம்ம வாழ்க்கை பாடம் நம்ம அபிமன்யு கிட்ட இருந்து கத்துக்கலாம். சரியா? சரி, அடுத்து பார்ப்போம். சரி, மொத்தத்துல இந்த மகாபாரதம், இன்னைக்கு நம்ம மகாபாரத பத்தி பார்த்தோம். சரிங்களா? இந்த மகாபாரத இதிகாசம் நமக்கு என்ன சொல்லுது? இப்போ மோரல் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல, மோரல் ஆஃப் தியோரி. இந்த கதையில இருந்து, இந்த இதிகாசத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒன்னே ஒண்ணுதான், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படின்னா தீய விஷயங்கள் வந்து தலைவிரிச்சாடும். சில சமயத்துல வந்து அதுதான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆட்கொள்ளும். ஆனா தீய விஷயங்கள் வந்து நிலைக்காது, அது கொஞ்ச காலம்தான். கடைசியாக என்ன வரும்? தர்மமே. தர்மம்னா என்னது? நல்லது. தர்மம்னா நல்லது, தர்மமே வெல்லும். இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து மகாபாரத கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கூடிய மோரல் ஆஃப் தியோரி. நம்முடைய நீதி, நம்ம நீதி இந்த தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். சரிங்களா? அது உங்களுக்கு சார் சொல்றேன். அடுத்து ஓகே, அடுத்து வந்து ஒரு பாடல். சரி, இந்த பாடலை ஒளிபரப்பலாம் நினைச்சேன், இருந்தாலும் நம்மளுக்கு நேர பற்றாக்குறையினால சில முக்கியமான அந்த வரிகளை மட்டும் சார் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கிருஷ்ண பகவானுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் வந்து இந்த போரை வந்து எப்படி முடிக்கிறதுன்னு அவர் தான் பிளான் பண்ணுவாரு. சரியா? அவருக்கு மிகவும் ஒரு ஏற்ற ஒரு பாடல் இது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கும். கேட்டிருக்கீங்களா மாணவர்களே? இந்த பாடல் கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல மகாபாரதத்தின் சில விஷயங்களும் இந்த வாக்கியத்துல இருக்கும். அங்க பாருங்க. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு இந்த பாடல்ல மகாபாரத்தின் சில விஷயங்களை வந்து இந்த பாடல்ல இருக்கும். பாண்டவர்களுக்கு உரிமையை கொடுத்தது கிருஷ்ணன். சரிங்களா? இந்த பாடல் நேரம் இருக்கும்போது நீங்க கேளுங்க. சரிங்களா? சரி.